விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் ஒரு சந்தோஷமான பதிவு. அதாவது அந்த எலெக்ஷன் டியூட்டி பார்த்ததுக்கு போலீஸாருக்கு அந்த 83 நாளைக்கு டிஏ வரலை. அது பக்காவாக ஒரு ஜிஓ போட்டது, அரசாங்கமே ஜிஓ போட்டதை எப்படிங்க இப்படி அதை தடுத்து அப்புறம் மறுபடி டிஜிபி ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் எப்படிங்க கொடுக்கலாம், அது மிகுந்த பாதிப்பு அப்படின்ற மாதிரி ஏன்னு கேட்க நாதி இல்லையா அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக ஒரு அழுகை குரலில் ஒரு பதிவு ஒன்று கடந்த 24/6/2024 ஒன்று போட்டிருந்தோம். அப்புறம் அது அப்போவே சொன்னேன், அதுக்கு அடுத்து பதிவு போடும் பொழுது கூட 1 மணி நேரத்தில் அந்த போலீஸார் மத்தியில் ஒரு 10K வரைக்கும் பார்த்துட்டாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 2 மணி நாளில் 25K வரைக்கும் அது பார்த்துட்டாங்க. அப்படின்னோன்னா அந்த பார்க்குறது ஒரு பொதுவாக ஒரு சேனலுக்கு யார்கிட்ட போய் சேர்றது, யார் பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க அப்படின்லாம் கூட அடுத்த பதிவில் சொன்னேன். அதன் அடிப்படையில் அதனை தொடர்ந்து அது நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. பிஜேபி என்னுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலையினுடைய கவனத்தை ஈர்த்தது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு GK மணி அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. இவங்க எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்து பேட்டி, அறிக்கை, சட்டமன்றத்தில் குரல் எழுப்புனது, இது எல்லாமே நடந்துச்சு. இதனை தொடர்ந்து இப்போ எல்லாருக்கும் அதை அந்த டிஏ பில் கொடுக்க சொல்லிட்டாங்க. 5/7/2024 டிஏ பில்லு சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த ஒரு உதாரணத்துக்கு அந்த திருச்சி எஸ்பி போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு வகையில் ஏதோ போராட்டம் நடத்தி, ஆனால் ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தி கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஊர்வலம் போய் இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. வெறுமனே ஒரு சமூக ஊடகம் சும்மா ஒரு சேனலில் நம்ம பேசுகிறோம், இது நீங்கள் தான் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்ததனுடைய ஆதரவு அது அரசியல் கட்சி தலைவர்களுடைய கவனத்தை ஈர்க்குது, அதனுடைய வெளிப்பாடு. ஆனால் அவர்கள் அது குறித்து பேசுகிறாங்க. எப்படி ஒரு பிரச்சனையை அரசியல் கட்சி தலைவர்களுடைய கவனத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும்? நேரடியாக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போக முடியுமா? துரு அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போகலாம். அதிகாரி தான் ஒரு இடத்துல பிளாக் பண்ணிடுறாங்களே, அப்புறம் எப்படி கொண்டு போகிறது? எப்படி கொண்டு போகிறதுனா பத்திரிகை வாயிலாக கொண்டு போகலாம். பத்திரிகையில் ஒரு நாள் செய்தியாக மட்டும் வரும், ஆனால் அப்புறம் மறுபடியும் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பலமாக இதைத்தான் கருதுகிறேன், இந்த சமூக ஊடகம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியில் இந்த சோசியல் மீடியா வெரி வெரி பவர்ஃபுல். ஆனால் அந்த அடிப்படையில் நம்மளுடைய கோரிக்கையை, நம்ம முன்னெடுக்க வேண்டிய விஷயங்களை இதிலே சொல்லுவோம். நிறையா சொல்லியிருக்கீங்க, இந்த ஹோம் கார்டுக்கு பற்றி சொல்லியிருக்கீங்கப்பா, பேசுவோம். அதுக்கடுத்து பேசுவோம். அதுக்கடுத்து அந்த அனாமலி, ஆனால் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. நிறையா அந்த முரண்பாடு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் நிலை காவலருக்கு 18,200 ரூபா தான் பேசிக்கு, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைவு, பேசுவோம். ஆனால் அதே மாதிரி ப்ரமோஷன் குறித்து சொல்லியிருக்கீங்க எனக்கு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது, இவங்க தான் 7 ஆண்டுகளில் அந்த கிரேட் 1 கொடுக்குறோம் அப்படின்றது சொன்னது, 10 ஆண்டுகளில் ஹெட் கான்ஸ்டபிள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கொடுக்கல, பேசுவோம். அதுக்கடுத்து பேசுவோம். இது இந்த வெறுமனே இதில் உட்காந்து நான் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசுகிறது மட்டும் கிடையாது. நம்மளுடைய கோரிக்கையை இந்த சேனலில் நீங்கள் எவ்வளோ தூரம் அதிகமாக பார்க்குறீங்க, எவ்வளோ தூரம் அதிகமாக பகிர்ந்துக்கிறீங்க, எவ்வளோ தூரம் இது பேசு பொருளை ஆக்குறோம் அப்படின்றதை பொறுத்து கட்டாயம் நம்மளுடைய கோரிக்கை வெற்றி பெறும். அதற்கான அச்சாரமாக, அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் இதை பார்க்குறேன் நான், இந்த 83 நாள் டிஏ. இல்லைன்னா டிஜிபி உத்தரவு போட்டு அதோட விட்டுருப்பாருப்பா, அப்புறம் நம்மளை நினப்பில் வச்சு அவர் போடுவார்லாம் சொல்ல முடியாது. அவர் தான் நிறுத்திட்டாரே. அடுத்த மறு உத்தரவு வந்தால் மட்டும் நீங்கள் பில்லு எழுதி அனுப்புங்க அப்படின்றது தானே. அந்த ஆதங்கத்தில் தானே அதை வெளிப்படுத்தணும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய இதை வச்சு இதன் மூலமாக தொடர்ந்து பேசுவோம். இந்த நமக்காக குரல் கொடுத்த காவல்துறையினுடைய நலன் குறித்து அந்த 83 நாள் டிஏவுக்காக குரல் கொடுத்த நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் மற்றும் அந்த பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு GK மணி அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக நம்மளுடைய நன்றியறிதலை தெரிவித்துக்கிறோம். அடுத்தடுத்து நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைப்போம். இது போன்ற தலைவர்களுடைய கவனத்தை ஈர்ப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவோம். இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிக பேருக்கு பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்க்குறேன். வணக்கம்.